கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தருடைய பாடுகளின் மரணத்தை குறித்ததான இந்த 40 நாட்கள் அநேகர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கும்படியாக இந்த IMTV மூலமாக ஒரு தருணத்தை கொடுத்து தேவாதி தேவனுக்கு கோடாக்கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தாபனத்தின் தலைவர், பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற IMTV நேயர்களுக்கும் மரித்து உயிரோடு எழுந்த இயேசுராஜாவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே சிலுவையை பார்க்கலாம். சிலுவையில் நமக்காக மரித்த இயேசு இன்னும் மரித்தவராகவே பார்க்க வேணாம். அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்களும் நானும் அவரை சிலுவையில் அறையாதபடி பார்த்து கொள்ளலாம். அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அடியனுக்கு பேசும்படியாக ஏவப்பட்ட வசனம் கீழ்ப்படிதல். உலகப் பிரகாரமாக இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற வார்த்தையை பேசணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடங்களிலும் நாம் பார்ப்பது கீழ்ப்படிதலை மீறுகிற ஒரு சம்பவத்தை தான் ஆவிக்குரிய குடும்பங்களிலே, ஆவிக்குரிய சபைகளிலே நாம் பார்க்கிறோம். இது செய்யக்கூடாது என்று சொன்னால் அதான் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையை நம்மால் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படியே வைக்க முடியல. அந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு பால் ஊட்டணும் அப்படின்னா கூட பால் குடிக்கிற குழந்தை கூட இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் சாப்பிட்றதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. நம்மக்கிட்ட கீழ்ப்படிதல் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட கீழ்ப்படிதல் வரும். யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எங்கே வாசிக்கிறோம், அவரை, அவருடைய குடும்பத்தை கீழ்ப்படிதல் உள்ள குடும்பம் என்று சாட்சி சொல்லுகிறார். அது 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவரை பின்பற்றின அனைத்து ஜனங்களும் சொல்கிறாங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், அவர் சத்தத்திற்கே நாங்கள் கீழ்ப்படிவோம். அவரும் அவருடைய குடும்பம் கீழ்ப்படிந்தது. அதை பார்த்த அவரை பின்பற்றின ஜனங்கள் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்ற சத்தியத்தை, உத்தரவாதத்தை, அந்த தேவனையே நாங்கள் பற்றிக்கொள்வோம் என்ற ஒரு நிச்சயத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் சொல்கிற ஒரு வார்த்தையாய் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையானுள்ள இன்றைக்கு இந்த கீழ்ப்படுதலை குறித்து நம்ம முதலாவது பார்க்கிற வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. அதிகமாக இந்த பாடு தியானங்களிலே நாம் சிந்திக்கிற, படிக்கிற வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பிறந்தது முதல் மரண பரியந்தம் அவரால் அந்த பாடுகளை சகிக்க முடியல, வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியான ஒரு வழி இருக்குதா? ஏதாவது செய்யும் ஐயா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அப்போ சொல்கிறார் பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்ததுனாலே தான் அவர் உலகத்தை ஜெயித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது? கணவன் மனைவிக்கு, மனைவி கணவருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெரியோருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று பார்த்தா
இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கும்பொழுது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அங்கே நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, எரிச்சலும் கோபமும் அதன் மூலமாக சண்டையும் தான். உலக பிரகாரமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறதான ஒரு அனுபவம் இது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சிஎம்சியில் கூட சில நேரங்களில் சில பிள்ளைங்க செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து எதிர்க்க மோதிரத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம அவசரமாக ஓடிக்கிட்டு இருப்போம், அவங்க செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து மோதுவாங்க. எந்த இடத்துலும் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள், உட்கார்ற இடம், பஸ்ஸில், ஒரு ட்ரெயினில் 50 பேர் உட்காந்துக்கிறாங்க நம்ம இருக்கிற போகியில், அதில் 40 பேருக்கு மேலே செல்ஃபோனை பார்த்துன்னு தான் இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு உலகம் பிசாசின் கரங்களில் அகப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் தான் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஆனால் அவர் பாருங்கள், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல, எப்படி அந்த மரண பரியந்தம் அவரால் தாழ்த்த முடிந்தது, கீழ்ப்படிய முடிந்தது என்று பார்க்கும்போது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார், அவர் குமாரனாய் இருந்தும், பிதாவினாலே உலகத்திற்கு அனுப்பப்பட்ட குமாரனாய் இருந்தும், அவருடைய நேச புத்திரனாய் இருந்தும், குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல். நான் இராணுவத்தில் இருந்ததால் சொல்கிறேன். நாங்கள் இராணுவத்தில் சேரும்போது உலகத்தில் பல விதமான சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலை, நண்பருடைய மத்தியில் இப்படி உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு அங்கே போகும்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. முதல்ல கற்றுக் கொடுப்பாங்க, எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி ஓடணும், எப்படி அந்த ட்ரில் பீரியடில் நடக்கணும், எப்படி கை கால் முன்னாடி பின்னாடி இந்த லெஃப்ட் ரைட் போடும்போது போடணும், துப்பாக்கிகளை பயன்படுத்தும் போது கையாளும் பொழுது அது என்னென்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பாங்க. அதை கவனிக்கணும், அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும். அப்படிலாம் வித்தியாசமாக அந்த துப்பாக்கிகளை கையாள பிரயாசப்படுவோம். அவங்க சொல்கிற மாதிரி கீழ்ப்படியலைன்னா அடி விழும். இந்த நாட்களில் ஆர்மிலெல்லாம் அப்படி அடிக்கிறதில்ல, இராணுவத்தில். ஆனால் அந்த நாட்களில் அடிவதெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த ஒழுங்கை கற்றுக்கொண்டோம், கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? இராணுவ துப்பாக்கி கவனிக்காதீங்க. இன்றைக்கு இருக்கிற துப்பாக்கி, நம்மை சுடுகிற துப்பாக்கி, மற்றவர்களையும் வீழ்த்துகிற, பிசாசை வீழ்த்துகிற துப்பாக்கி ஆகிய நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கவனிக்க வேணும், தினமும் வாசிக்க வேணும். கற்றுக் கொடுக்கும்போது, ஊழியர்கள் வந்து அதை போதிக்கும் பொழுது, நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அதை உள்வாங்கிக் கொள்ள வேணும். அதன்படி நடக்கிற ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை நாம் சீரமைத்து கொள்ள வேணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அவர் பட்ட பாடுகளினாலே தான் சிலுவையின் மரண பரியந்தம். அவரால் முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட அந்த சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானுள்ள, கீழ்ப்படிந்ததாலே அநேகருடைய சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். வேதத்தில் அதிகமான நேரம் இல்லை, ஆகவே சுருக்கமாக நான் சொல்கிறேன். கீழ்ப்படியாதவர்கள் ஒரு சிலரை பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஜெபிக்கும் போது, பிரசங்கிக்கும் போதெல்லாம் சொல்ல யாரை பற்றி அதிகமாக பிரசங்கிக்கிறாங்க? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பு திருட எத்தனை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கண்ணு தெரியாத அப்பாவே ஏமாத்துறார், கூட இருந்த சகோதரனை ஏமாத்துறார். அப்படிப்பட்ட எத்தன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, நீங்கள் நான் இன்றைக்கு அவரை பிரசங்கிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, அவர் யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லும்படியாக நாம் அந்த வரிசையிலே, பரிசுத்த அலங்காரத்தின் வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா?
விடவே இல்லை ஆண்டவர். ஆண்டவரே ஆசீர்வதித்தாலுடைய நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே, விடவே மாட்டேன். இந்த வேதத்தை பற்றி கொண்டான், கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி கொண்டான், அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியல. அவங்களால நமக்கு பாவம் வந்தது. இயேசு சிலுவை அறையப்பட்டதால் அந்த பாவ நிவாரணம் நமக்கு கிடைக்கப்பட்டது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கப்பட்டது. அவங்களால தான் பாவம் உருவாச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கூடவே இருந்த யூதாஸ்காரியோத் காட்டி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அவரோடு கூட நடந்தும் அவரோடு கூட இருந்தும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே, அதை வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளாததினாலே அவன் மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். சிம்சோன் குழந்தையிலேயே பரிசுத்த அலங்காரத்தோடு பிறந்ததானே ஒரு தாசன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது, கீழ்ப்படியாத காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலன் மிக பயங்கரமாக இருக்கும். ஆகவே தான் பட்ட பாடுகளினாலே உங்களுக்கும் எனக்கும் கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள் வரும். கண்டிப்பாக உண்டு. வேதம் சொல்லுகிறது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருத்த விரும்பினா, என்னோட கொடுக்குற ஆசைப்பட்டா, என்னுடைய வழியில் வரணுன்னா, நான் உங்கள் கரங்களை பிடிச்சி நடத்தணுன்னா, நீங்கள் சிலுவை எடுக்க வேணும், சிலுவை சுமக்க வேணும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், வேதம் சொல்லுது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது பலனும் கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மை மேன்மையான பாதைக்குள்ளே நடத்துதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே தான் எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இல்லைங்களா? ஆபிரகாம் என்ற சொல்லுக்கு கீழ்ப்படிதல் என்று அர்த்தம் என்று சொல்லி ஆதியாகமம் 26:4-5 வசனங்களில் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4-5 வசனங்களை சொல்கிறார். ஆபிரகாம் என்ற சொல்லுக்கு கீழ்ப்படிதல். 5ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய சந்ததியை அவர் கீழ்ப்படிந்ததாலே. எப்படி கீழ்ப்படுறாரு நமக்கு தெரியும் நல்லா. போகிற இடம் எங்கன்னு தெரியல. நீ உன் சொந்த ஜனத்தை, வீட்டை, வாசலை, சொந்த பந்தங்களை, இந்த ஊரை எல்லாத்தையும் விட்டுட்டு போன்றாரு. போய்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி வந்து சொல்கிறான்னு வச்சுங்க. எனக்கு அருமையான மகனே, மகளே, வடநாட்டில் மிக கொடூரமாக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிற பகுதிகள் அநேகம் உண்டு. அந்த இடங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வந்து தெளிவாக நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுங்க. அந்த சத்தத்தை நம்ம கேட்குறோம். மகனே, புறப்பட்டு அந்த ஊருக்கு போ. எனக்கு சொல்கிறார், இந்த காட்பாடில் ஊழியம் பண்ணுவானா, கிராமங்களில் நீ ஊழியம் பண்ணது போதும், நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நான் என்ன யோசிப்பேன்? ஐயோ, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிரயாசத்தாலே கட்டியிருக்கிற சபைகள், விசுவாச குடும்பங்கள், இதை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இது ஆண்டோடைய சத்தம் தானா? மறுபடியும் ஊழியக்காரர் மூலமாக உணர்த்துறாரு, மறுபடியும் சொப்பனத்தில் சொல்கிறாரு. ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா கடினமான பாதை நமக்கு உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த நாட்களில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆனால் பாருங்கள், போகிற இடம் என்னதென்று தெரியாதபடி ஆபிரகாம் கடந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே தான் அந்த 5ஆம் வசனத்தில் 26:5 வாசிக்கும் பொழுது, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியினுடைய மணல் தூளைப் போலவும் பெருக பண்ணுவேன். யாரும் எண்ண முடியாது, தொகையை கணக்கிடவே முடியாது. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் சரியான கணக்கு சொல்ல முடியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதலாலே, கீழ்ப்படியாததாலே என்னென்ன நடக்கும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நான் வாசிக்கிறேன். ரோமரனுடைய நிருபத்திலே அவர் அப்போஸ்தலன் எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது
இந்த ரோமாபுரி மக்களுக்காக மிக தெளிவாய் சொல்கிறார். 8ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை நான் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாயிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, இந்த மாம்சிகம், அதுக்கு தான் பவுல் கூட சொல்ல பாருங்க, என்னோட ஆவி என்னமோ உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் எனக்குள்ளே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்த முள் அவர் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். எனக்குள்ளே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்பொழுதுமே என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆவி ஆத்மா கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பிரியப்படுகிறது, ஆனால் மாம்சம் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. சில காரியங்களை கூட நம்ம பார்க்க முடியும். ஆவியானவர் சொல்லுவார், இதை செய் அதை செய்யுன்னு சொல்லுவார், நம்மளால் செய்ய முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதே குறைவான காசாக இருக்கும், உள்ளத்தில் ஏவுவார், வார்த்தை மூலமாக பேசுவார். அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த தொகையை அங்கே அப்படி கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ஆலயத்துக்கு வேணுமே, வீட்டுக்கு வேணுமே, எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது, இருக்கிறதே இவ்வளோதான் இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுறதில்ல. நீ கொடு, வேறு இடத்துலேருந்து வரும். அதை நம்ம புரிந்து கொள்ள முடிவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அவர் சொல்கிறார், கொடுங்கள் கொடுக்கப்படும். எங்கே சொல்கிறாராங்க, செய்துட்டோம்னா, கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா ஆசீர்வாதம் தன்னால் வரும். அந்த ஆசீர்வாதம் தடைபடுவதற்கு காரணம் முக்கியமாக கீழ்ப்படிதல் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சொல்கிற பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் நம்முடைய பாவத்தின் செயல்கள், நம்முடைய மாம்சீகத்தின் செயல்கள் இருக்கிறது என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். நீ ஆவியில் நிரம்பியிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்குள்ளே பரிசு ஆவினர் வாசம் செய்கிறார், அநேக காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் செயல்பாட்டில் செய்து காண்பிக்க முடிகிறதா? கோவப்படாமல் இருக்கிறோமா? எரிச்சல் அடையாமல் இருக்கிறோமா? பொறாமை கொள்ளாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியர்கள் மத்தியிலே கூட பொறாமை மனப்பான்மை, நான் பெரியவன், நான் முக்கியத்துவம் வாய்ந்தவன், எனக்கு தான் முக்கியத்துவம், இல்லைங்களா? சிலர்லாம் தவற சொல்ல, நான் அந்த பெருமை மேட்டிமைக்கு நேராக கடந்து போகிறதான ஒரு அனுபவம். அவங்க பின்னாடி ஒரு 4 பேர் சுற்றணும், அவங்க வந்தால் கூட்டின்னு வரணும், போய் கூட்டின்னு வந்து முக்கியமான இடத்துல உட்கார வைக்கணும், அப்படிலாம் பின்னாடியே நிற்பாங்க. இதெல்லாம் கண்கூட பார்க்குறோம். அந்த பெருமை மேட்டிமை, அந்த கீழ்ப்படுதல் உள்ளவர்களுக்கு அது வரவே வராது. ஏன்னா அவர் மரண பரியந்தம் பிதாவுடைய குமாரன், பரலோகத்தில் வாசம் செய்கிற மேன்மையான ஸ்லாக்கியத்தை பெற்றவர், உனக்காக எனக்காக அவர் பூலோகத்தில் அனுப்பப்பட்டு பாடுகள் பட்டார். கிராமங்கள் தோறும் நடந்தே சுற்றித் திரிந்தார். கார் உள்ள ஏசி, காரை விட்டு இறங்கி வந்த உடனே ஏசி போட்டணும். வேலூர் வெயிலுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனால் அவர் தலை சாய்க்க இடமில்லாதபடி எல்லா இடங்களுக்கும் கால்நடையாகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், சரியாக கவனிக்கணும், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருப்பாரானால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வாசம் செய்யாவிட்டால் எப்படி பரிசுத்த ஆவியாரை நம்ம வெளி காண்பிக்க முடியும்? நம்ம இருக்கிற தெருவிலே தெரியும். பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிற
ஒரு சுவாபமாக நீங்கள் நானும் காணப்படுகிறோமா? 4 பேர் நம்மளை பற்றி நல்ல விதமாக நம்ம தெருவில் சொல்ல முடியுமா? ஐயோ, அந்த ஐயாவா, அந்த அம்மாவா, ரொம்ப அருமையான குடும்பம். சரியான இடத்துல அந்த வீட்டில் ஜெப சத்தத்தை கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த அலங்காரத்தோடு அவங்க ஓடுகிறதான ஓட்டத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குடும்பம், ஒரு சாட்சியுள்ள குடும்பம். அந்த குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம், சமாதானம், ஆண்டவருடைய சத்தத்தை தான் கேட்க முடியும். டிவி சத்தத்தை கேட்க முடியாது. அப்படி நம்ம சாட்சி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால், நம்முடைய வீட்டில் இருந்தால், கண்டிப்பாக எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். அந்த தெருவில் இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சாட்சி பகரும்படியான வாழ்க்கை. அதுக்கு தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால். அவரை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் ஆராதிக்கிற அதே தேவனை நாங்கள் பின்பற்றி கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அவர் தெளிவாக சொல்றார், கிறிஸ்துவின் ஆவி யாருக்கு இல்லையோ அவன் கர்த்தருடைய பிள்ளை அல்லவே அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதே பரிசுத்த பவுல் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, 2 தெசலோனிக்கேயர் 3:14 வாசிக்கும்போது சொல்ல பாருங்க, மேலும் இந்த நிருபத்திலே சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே கலவாமல் இருங்கள். அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடைய கலவாமல் இருங்கள். கோயிலுக்கு போவோம், காணிக்க கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் உலகத்தின் மனுஷ சுவாபமாக என்னென்ன செய்கிறானோ அதே காரியங்களை நம்ம செய்வோம். கோவப்படுவோம், சண்டை போடுவோம், எரிச்சல் அடைவோம், டிவி பார்ப்போம், எல்லா காரியமும் செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். கர்த்தருக்கு பிரியமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்கிற அனுபவம் முக்கியமாக இந்த நாட்களிலே ரொம்ப அவசரம்தான். எல்லாத்துக்கும் அவசரம்தான். எங்கே பாருங்கள், ஓட்டம் சாட்டம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்குதா? குடும்ப ஜெபம். நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் ஒருவேளை பிள்ளைங்களை நம்ம நடத்தியிருக்கலாம். இன்றைக்கி வர பேர பிள்ளைங்க குடும்ப ஜெபம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி குடும்பங்கள். மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஜெபத்திற்கும் தியானத்திற்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை ருசிக்கிற குடும்பத்தோடு நாம் உட்கார்ந்து ருசிக்கிற ஒரு மேன்மையான அனுபவமற்றவர்களாக நீங்கள் நான் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால், வசனத்தின்படி நடக்காதவனால், நடக்காத குடும்பம், நடக்காத சொந்தக்காரன், நடக்காத அண்ணன் தம்பி, யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணுங்க, வெட்கப்படும்படியாக அவனை குறித்து கொண்டுன்றார். அவனை கரெக்டாக மனசில் வச்சுக்க, வேணும்னா லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்க. இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, எழுதி வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவங்களோட கூட சேராதுன்றார். அவங்களால நமக்கு ஒரு ஆதாயம் வருது. நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாராவது காசு கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, நம்ம தேவையை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போய் ஸ்தோத்திரம் போட்டு வாங்கின வந்துடலாம். அவங்களிடத்தில் கலவாதிருங்கள் என்றார். சேரவே கூடாதான். அடுத்த வசனம் சொல்கிறாரு அதே பவுல் அப்போஸ்தலன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கிறான், ஆவியாருடைய வசனத்தின்படி செய்யலை, அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை இல்லை, பரிசுத்த அலங்காரம் இல்லை, நல்லா தெரியுது, ஏதோ கடமைக்காக கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம் என்று தெரிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நீ சத்ருவா எண்ணாத, உனக்கு விரோதியாக நீ பார்க்காத. அவன் என்ன பண்ணு, சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில்
கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயுனுடைய புத்தகத்தில் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1 முதல். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலத்தை நாம் இந்த 2-3 மாதமாக ருசித்து கொண்டிருக்கிறோம். 3 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. ரஷ்யா உக்ரைன் இன்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நாடே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. மண்மேடு போல் ஆயிருக்குது. ஆனாலும் ரஷ்ய அதிபர் அவங்கள வேதனைப்படுத்துறத விட மாட்டேன்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பார்க்கிறோம், எனக்கு அருமையான விட பிள்ளைகளை, கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு 20 லிஸ்ட்டு சொல்லிக்கிறார். 20 விதமான ஜனங்களை சொல்லியிருக்கிறார். தற்பெரியர், பணப்பெரியர், வீம்புக்காரர், இப்படி 20 காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட சுவாபங்கள் உனக்கு இருக்குமானால் நீ என்ன பண்ணு, அவங்ககிட்ட சேராத. இதில் இந்த 20 சுவாபத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட அவங்ககிட்ட சேராதுன்றார் ஆண்டவர். பவுல் மூலமாக சொல்கிறார், அறிவுறுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? விட்டு விலகு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இதெல்லாம் இந்த 20 காரியத்தை சொல்லிட்டு அவர் சொல்கிறார் 5வது வசனத்தில், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷம். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், ஆர்மியில் என்னோட கூட இருந்தார். அவர் ஜெபம் பண்ணால் எல்லாமே எழுதுருவாங்க. முட்டி போடாமல் அவர் ஜெபம் பண்ண மாட்டார். அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. இதை நான் யோசிக்க கூட இல்லை. இந்த மெசேஜ் கொடுக்கும்போது அவருடைய எண்ணம் எனக்கு ஆண்டவர் ஏவரார். என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அழுவார், கதறி அழுவார், அப்படி ஜெபம் பண்ணுவார். ஆனால் பாருங்கள், காசு வாங்கிட்டாரு என்கிட்ட. காசு கேட்க போகிறேன். எப்படா நீ கொடுத்த காசு வெளியே போடான்னு சொல்கிறார். அடிக்க வராரு என்ன. இதுதான் உலகம், இதுதான் வேஷம். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு மற்றவங்கிட்ட நான் அவரை பற்றி சொன்னேன்னா நம்பவே மாட்டாங்க. ஐயோ, அவரும் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் எந்த மாதிரி ஜெபிப்பார், கண்ணீர் விடாமல் ஜெபிக்க மாட்டார். எப்படி ஸ்தோத்திரம் போடுவார், எப்படி மியூசிக் வாசிப்பார், எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கோயிலில் அவருக்கு தான் பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அப்படின்னுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது சொல்கிறேன். இதுதான் பக்தியின் வேஷம். இந்த பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நம்ம நிதானிக்கலாம். அதுதான் நான் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ்வது போல் நடிக்காதே, பயங்கரமாய் தீர்ப்பு உண்டு மறக்காதே. பரிசுத்தமாய் வாழ்வது போல் நடிக்காதே, பயங்கரமாய் தீர்ப்பு உண்டு மறக்காதே. முகத்தை பார்க்கும் மனுஷனை நீ மயக்காதே, உள்ளத்தை பார்க்கும் இயேசுவை நீ வெறுக்காதே. இயேசு பார்க்கிறார், உங்களை தானே கேட்கிறார். கீழ்ப்படிந்து வந்துடுங்க, உள்ளத்தையே தந்துடுங்க. செல்லாதே காலம் சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே. நில்லாதே பாவத்தில் நில்லாதே, போடாதே வெளிவேஷம் போடாதே. இயேசு பார்க்கிறார், என்னை தானே கேட்கிறார். கீழ்ப்படிந்து வந்துடுவேன், உள்ளத்தையே தந்துடுவேன். இப்படி பாடியிருக்கிறேன். ஆகவே வேஷம் தரித்தவர்களை அதிகமாக இந்த நாட்களில் பார்க்க முடியும். ஏன்னா எதிரையோ ஒன்று கீழ்ப்படியாமல் அவங்க வாழ்ந்து, எல்லாத்துலேயும் கீழ்ப்படியலன்னு சொல்ல நான். ஏதோ ஒன்றில்லை ஏதோ ஒரு காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. ஆகவே
அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. நீங்கள் அதை கள்ளர் குகையாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வேதனையோடு சொல்கிறார், பாரத்தோடு சொல்கிறார். இது ரட்சிப்பின் அனுபவத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட நேரத்தில், அந்த மாதத்தில், அந்த வருடத்தில் நீ எப்படி இருந்த, எப்படி ஜெபம், எப்படி ஓட்டம், எப்படி சுவிசேஷம், எப்படி ட்ராக்ஸ் கொடுக்க ஓடணும், எப்படியெல்லாம் ஜெபிச்சோம், எப்படி ஆவியில் நிறைஞ்சோம், எப்படி ஊழியருக்கு கீழ்ப்படிஞ்சோம், எப்படி ஊழியத்தை தாங்கணும், ரட்சிக்கப்பட்ட அந்த எமோஷன், அந்த பரவசத்தினாலே உந்தி தள்ளப்பட்டு எப்படியெல்லாம் செய்தோம். அப்போ நம்ம வீடு எப்படி இருந்துச்சுங்க? ஜெப வீடு இருந்துச்சு. போக 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 எதனாயிடுச்சு? கள்ளர் குகையாய் மாறி போனது. ஒரு கேள்விக்குறி வைத்து நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வீடு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சபை ஜெப வீடாக இருக்கிறதா, கள்ளர் குகையாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைய பார்த்துட்டேன். இவங்களா இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்நிய பாஷை பேசுகிறவங்க, பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் அநேக யோசிக்க முடியாத பாவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ நடிப்பு. அதுக்கு தான் அந்த பாட்டு எழுதினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் வந்துவிடும். ஆகவே இந்த நாளிலே இந்த வீடு ஜெப வீடா, கள்ளர் குகையா? இது கர்த்தருக்கு பிரியமானதா? அவர் வெறுக்கக்கூடிய வாழ்க்கையா, வெறுக்கக்கூடிய குடும்பமா, வெறுக்கக்கூடிய சபையா? ஏன் சபையை பற்றி கூட சொல்கிறீங்க ஐயா? நீங்கள் அநேக காரியங்களை சொல்ல முடியும், அநேக காரியங்களை சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்குன்னு அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்கள் தான் அந்த ஆலயம். அசுத்தம் இல்ல உள்ளம் அது தேவாலயம், அதில் ஆணவம் இல்ல உள்ளம் அது தேவாலயம். கரைகள் இல்ல உள்ளம் அது தேவாலயம், வீண் பெருமைகள் இல்லா உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். அன்பு நிறைந்த உள்ளம் அது தேவாலயம், அதில் அமைதி வாழும் உள்ளம் அது தேவாலயம். அடக்கம் மிகுந்த உள்ளம் அது தேவாலயம், இவை அனைத்தும் நிறைந்த மனிதன் அவன் தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மனுஷராலே கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமாக இருப்பதில்லை, நான் தங்கி தாபரிக்கிற ஆலயம். விருந்தோம்பலோடு நான் உன்னோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் உன்னுடைய உள்ளம்தான், ஒவ்வொருடைய உள்ளம்தான், ஒவ்வொருடைய இல்லம்தான். ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி அந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைத்து கடந்து போகிறேன். மத்திய 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வீட்டை பற்றி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்?
கீழ்ப்படிவோம். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிவோம். மனுஷனுக்கு அல்ல. மனுஷனுக்கு கீழ்ப்படினோம் வேணான்னு சொல்ல. ஆனால் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஊழியருக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது உயர்வான ஸ்தலத்திலே நம்முடைய ராஜாதி ராஜா நம்மை உட்கார வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே இந்த உலகமே கீழ்ப்படியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்களை சுற்றி இருக்கிறதான மக்கள் மத்தியிலே எங்களால் கீழ்ப்படிதலை காண முடியவில்லை. கீழ்ப்படிதலுக்கு எதிர்மறையான காரியங்களை தான் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது இந்த பரலோக ராஜ்யத்தில் மகிமையான ஸ்தானத்திலே நாங்கள் காணப்படும். உம்மோடு கூட புன்தளமிடப்பட்ட வீதியிலே ஓசன்னா பாடி மகிழ்வோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட எங்களை கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசியாக சொல்லப்பட்ட வசனத்தின்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சபை வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, கர்த்தர் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி எங்களை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியோட நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றும் பொறுப்பாத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்புடையரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படுகிற சுவாபத்தை தாரும். என்னையும் ஆண்டவரே சேர்த்து, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தின் மக்கள் மத்தியிலேயும் சபை மக்கள் மத்தியிலேயும் ஒரு கீழ்ப்படிதல் ஆவியை ஊற்றும். உமக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க பலனை தாரும். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். மகிமையான அந்த ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.